First reading, Jeremiah 18 verses 1 to 6. The Lord said to me, "Go down to the potter's house, where I will give you my message." So I went there and saw the potter working at his wheel. Whenever a piece of pottery turned out imperfect, he would take the clay and make it into something else. Then the Lord said to me, "Don't I have the right to do with you people of Israel what the potter did with the clay? You are in my hands, just like clay in the potter's hands." The Word of God. Thanks be to God. Gospel, Matthew 13 verses 47 to 53. Also, the kingdom of heaven is like this. Some fishermen throw their net out in the lake and catch all kinds of fish. When the net is full, they pull it to shore and sit down to divide the fish. The good ones go into the buckets, the worthless ones are thrown away. It will be like this at the end of the age. The angels will go out and gather up the evil people from among the good and will throw them into the fiery furnace, where they will cry and gnash their teeth. Do you understand these things? Jesus asked them. Yes, they answered. So he replied, "This means, then, that every teacher of the law who becomes a disciple in the kingdom of heaven is like a homeowner who takes new and old things out of his storage room." When Jesus finished telling these parables, he left that place. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. முதல் வாசகம். குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 18, 1 முதல் 6 வரை. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்குப் போ. அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்குப் போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்குச் செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13, 47 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கிக் கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்துக் கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.